சௌத்ரி சாருக்கு ஒரு நினைவேந்தல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவரியில் வந்து சொன்னோம். வெடிபன் சார் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சௌத்ரி இந்த டைமில் வந்து அவருக்கு வெடிபன் சார், திரைமொழி எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வந்த முதல்ல வந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த திரையுலகில் வந்து கலைஞர்களோட, தொழில்நுட்ப கலைஞர்களோட திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து உணர்வதற்கு முன்கூட்டியே ஒரு விஷன் வந்து சௌத்ரி சாருக்கு இருந்தது. ஸோ அதனால் அவர் 44 இயக்குநர்களை கண்டறிஞ்சு இந்த சினிமா உலகிற்கு வந்து கொடுத்துருக்காரு. அவர் சாதனைகளை வெறும் திரைப்பட எண்ணிக்கைகளாலும் வசூல் சாதனைகளாலும் வந்து அளவிட முடியாது. அவர் உருவாக்கிய வாய்ப்புகள், உயர்த்திய மனிதர்கள், காத்து வளர்த்த கலை சூழல், அவர் உருவாக்கின அந்த லெகசி சூப்பர் குட் அப்படின்ற ஒரு லெகசி. இன்றைக்கி நம்ம அவரை நினைவு கூறுறது வந்து ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தையும், ஒரு கனவு, ஒரு சினிமா பாரம்பரியத்தை எல்லாத்தையும் நினைவு கூறுறதா இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. அவர் உடலோடு இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கிய படைப்புகள் என்றும் பேசும். அவர் விதைத்த நம்பிக்கை என்றும் நிலைத்திருக்கும். இத்தகைய ஒரு அரிய மனிதரை நம்ம இழந்திருந்தாலும் அதை கொடுத்த கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். அவர் ஏற்றிய சினிமா ஒளி என்றும் அமையாது என்று நம்புவோம். நன்றி. ஐயானுடைய மரணம் வந்து நம்மளை அகால மரணம். நம்ம இப்போ என்னை பார்த்தா நான் அவர்கிட்ட கதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது சொல்லும் போதே இது வரைக்கும் ஒரு 50 பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் மாதிரி என்கிட்ட யாரும் கதை கேட்கல. அந்த முகத்திலே நான் படம் பார்த்தேன். அவருடைய ரியாக்ஷன், காமெடிக்கு சிரிப்பார். அப்படி இருந்து எனக்குங்கும் போது இதுக்கு மூத்த இயக்குநர்கள் ஐயா வந்திருக்காரு. துல்லாத மனம் துள்ளும் சார், பிருந்தா சார், சசி சார், ராஜகுமாரன் சார், இப்போ வந்துட்டு போன பேரரசு சார், பிரபாகரன் சார், எல்லாமே அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய இயக்குனர் பிரமாக்கள்னு பார்த்தா அவர் கண்டுபிடித்தவர்கள். அப்போ கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பே பெரிய விஷயம். ஒருத்தருக்கு திறமை இருக்குது, அது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கணக்காரர்கள். கனவு கண்டு அந்த கனவுகளை நினைவாக்கிய அவருடைய மரணம் உண்மையிலே எங்களை ஒரு நாள் முழுக்க ஒழிக்கிருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை போய் நான் திரைமொழி பத்திரிகை கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்கு ஒரு விழா எடுக்கணும், ஏன்னா இவ்வளோ இயக்குநர்களை உருவாக்குனது தமிழ் சினிமாவில் யாருமே இல்லை அப்படின்னு சிரிச்சார் மியூசியம்கிட்ட. எனக்கு எதுக்கு விழா அப்படின்னாரு. நானும் பிரபாகரனும் போயிருந்தோம், நம்ம ரமேஷ் பிரபாகரனும். இல்லைங்கய்யா நீங்கள் இவ்வளோ இயக்குநர்களை உருவாக்கியிருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம எடுக்கணுங்கய்யா, அதுக்கான முயற்சிகள் பண்ணுவோம். சரி பார்ப்பையா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்படி ஒரு மனிதர் வந்து எல்லாத்தினுடைய கனவுகளையும் நிறைவேற்றின ஒரு மனிதர் 100வது படம் எடுக்கணும்னு சொன்ன அவருடைய கடமையை நம்மளால் நிறைவேற்ற முடியலைங்கிறது என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது.